நண்பர்களே, சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8இல், அதாவது 8இல் இடம்பெறுகிறார். நீங்கள் கடகராசி என்றால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இடம்பெறுகிறார். 2.5 ஆண்டுகள் இருப்பார். அஷ்டம சனி. இந்த அஷ்டசனி என்றாலே கடந்த காலங்களில் இருந்ததை விட கொஞ்சம் ஆயுளை கூட்டி தருவார். இந்த 2.5 ஆண்டு உங்களுக்கு எந்த விதமான நோய் வந்தாலும் கூட ஆயுளுக்கு எந்த விதமான பங்கமும் வராது. அது மட்டும் போதுமா? ஆனால் 7.5 சனி இடர்பாடுகள் மற்றும் நிம்மதியின்மைக்கு வழி செய்வார். ஆனால் செவ்வாய், சூரியன், ராகு, நெப்டியூன் உங்களுக்கு நல்லதை தருவதற்கு பாடுபடுவார். பழமை வாழ்ந்த உங்களுக்கு நாள்பட்ட அசையா சொத்து அல்லது கடன்கள் வர வேண்டியது இருந்தால் கூட உங்களுக்கு வாங்கி தந்துடுவார். நீங்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகை விரும்புவது பிற மாதர்களை நீங்கள் விரும்புவது கூடாது. அது சனிக்கு பெரிய இடர்பாடுகளை உண்டாக்கி தருவார்கள். அதிலிருந்து நீங்கள் விட முடியாது. ராகுவும் சனியும் உங்கள் ஜாதகத்தில் இணைந்து கிடைத்தால் எப்படிப்பட்ட நோய் வந்தாலும் நீங்கள் சமாளித்து விடலாம். ஆகவே சில பரிகாரங்களை சொல்கிறேன். சனி தோஷத்துக்கு ஒரு சனிக்கிழமை 7:30 9 10:30 ராகு காலத்தில் ஒரு பாத்திரம் நிறைய பச்சை தண்ணீர் எடுத்து அண்டாவில் அதில் கொஞ்சம் பச்சை பாலை ஊற்றி கலந்து தலைக்கு கொளித்தால் கூட சனி தோஷம் போகும். அதுபோல் இரவில் நீங்கள் செடி கொடி படர்ந்த இடத்தில் டார்ச் அல்லது ஒளியில் நடந்த இடத்தில் போவது கூடாது. அதனால் இரவில் நல்ல மழை பெய்யும் பொழுது நீங்கள் வெளியில் உலாவது இடில் மின்னவை போன்ற இடத்தில் கூட நீங்கள் வெளியில் போவது கூடாது. அதாவது உங்களுக்கு நல்ல பரிகாரம் என்னவென்றால், ஒரு 800 கிராம் உளுந்து, கருப்பு உளுந்து, 800 கிராம் எள்ளு, 8 பாதாம் பருப்பு, இதனை நீங்கள் கிழக்கு நோக்கி நின்று அல்லது மேற்கு நோக்கி நின்று திருச்சி சுற்றி நீரில் போட்டால் கூட இந்த சனியினுடைய தொல்லை போதும். ஆக நீங்கள் சனி பகவான் நல்ல சனிப்பாக யாருக்காவது பார்வையற்றோருக்கு பைசா கொடுக்கலாம், அல்லது மாணவர் சென்றவர்களுக்கு ஷூ போன்றவை தானம் செய்தால் கூட சனி உங்களுக்கு இந்த 2.5 ஆண்டு கால்கள் அழகாக சமைப்பார்கள். நீங்கள் சனிக்கிழமையில் இந்த நல்ல நீல நிற பூவால் சனி பகவானை கூப்பிக்கலாம், அல்லது ரூபி இல்லை வேண்டாம், அதாவது டர்க்கீஸ் என்ற ஒரு மோதிரம் உண்டு, அதை போட்டுக்கொண்டால் கூட உங்களுக்கு நல்வழி காட்டுவார். நன்றி, வணக்கம்.